வெல்கம் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம சேனலில் துபாயோடைய ஓல்டு மார்க்கெட் எப்படி இருக்குது, அங்கே என்னென்ன இருக்குங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சலாஹுதீன் மெட்ரோக்கு வந்துட்டோம். இப்போ இந்த ஸ்டாப் வழியாக நம்ம போய் பனியா ஸ்கொயர் எக்ஸிட் ஆகணும். நம்ம மெட்ரோவில் செம்ம க்ரௌடாக இருக்கும் மக்களே. எப்பயுமே துபாயை பொறுத்த வரைக்கும் மெட்ரோவில் ஏறிட்டா ஐயோ. ஃபைனலி க்ரௌடெல்லாம் தாண்டி பனியா ஸ்கொயர் வந்தாச்சு. இந்த ஏரியா எப்பயுமே பயங்கர க்ரௌடாக இருக்கும். ஏரியா பேர் நைஃப். இந்த நைஃபுங்க ஏரியா சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். இங்கே வந்து இது ஒரு பெரிய பஜார். ஆக்சுவலாக நம்ம இங்கேயுமே நிறையா பார்க்கலாம், பட்டு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். போனோடனே நான் ரொம்ப ரேராக தான் பார்த்துருக்கேன் துபாயில் பைக் ஷோரூம் இருக்குது மக்களே. இங்கே எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. எல்லாமே பார்த்தா நானும் ஓகே பஜாஜில் உள்ளது அந்த மாதிரி பைக்காக இருக்கும், என்எஸ்ஸாக இருக்கும். பார்த்தா எல்லாமே சீனா பைக்கு. சீனாவிலேருந்து அதிகமாக பைக் சார்ஜ் பைக்லாம் இங்கே நிறையா ஓடும். இப்போ நம்ம சப்வேயில் போகிறோம். துபாயில் நான் அதிகமாக சப்வே பார்த்ததே இல்லை, இதுதான் நான் பார்த்துருக்கேன். அபுதாபியில் பெஸ்ட் அதிகமான சப்வே இருக்குது. துபாயில் ரொம்ப ரேரு. இப்போ நம்ம போட்டிங் போகிற இடத்துக்கு வந்தாச்சு. துபாய் கவர்மெண்ட்டோடைய ஆர்டிஏ நடத்தக்கூடிய போட்டிங். இங்கேருந்து அங்கே போகணும். ஆக்சுவலாக நடுவில் ஒரு ரிவர் வச்சுருக்காங்க, அந்த ரிவரை தாண்டி போகணும். ஜஸ்ட் 1 dirhams தான் அந்த போட்டிங் போகிறதுக்கு. பட் இதில் வந்து நிறையா ஆக்டிவிட்டீஸ் இருக்கக்கூடிய போட்டும் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். போட்டில் ஏறின உடனே நம்ம கூட ஒருத்தர் ரேஸுக்கு வந்தாருங்க. ஆக்சுவலாக அது ஏதோ ப்ரைவேட் போட்டுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக நம்ம கூட ரேஸுக்கு வந்தார். நம்ம கேப்டனும் சும்மா இல்லாமல் அவரும் அடித்து பத்தினார். பயங்கர ஸ்பீடாக போய் கடைசியாக அவங்க போட்டு ஜெயிச்சிருச்சு. நம்ம அப்படியே ஒவ்வொன்றா வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம். பயங்கர லைட்டிங். இப்போ நம்ம அந்த போட்டை பார்க்குறோம்ல, அதில் பயங்கரமான ஆக்டிவிட்டீஸ் இருக்குது மக்களே. ஒரு நாள் உள்ளே போய் பார்க்கலாம். அங்கேயும் நைட்டு ஃபுட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. உள்ளே சம் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஒரு நாள் உள்ளே போய் அதையும் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நிறையா ப்ரைவேட் போட்ஸும் இங்கே இருக்குது. அதுக்கு நம்ம தனியாக பே பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டீமோடு போனோம்டா ஒரு நைட்டை அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஆக்சுவலாக ஒரு நைட் ஃபுல்லு இல்லை, ஒன் ஹவர் அந்த மாதிரி ஒரு ரவுண்டு. இந்த போட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்ட்டி, இந்த மாதிரி நிறையா போட்டு இருக்குது. நம்ம வீடியோலேயே அடிக்கடி வரும் பாருங்கள். ரொம்ப இந்த போட் ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறைய இங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கில் ஸ்ட்ரெஸ் ஓவராக இருக்கிறவங்கலாம் வந்து கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. வந்து இதில் நம்ம ஸ்டாப் வந்துடுச்சு. போட்டு போய் சடனாக ஒரு முட்டினார், அப்படியே ஒரு ஷேக்கு. அப்புறம் நம்ம இறங்கி வந்தாச்சு, மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. அந்த ஆர்கிடெக்சரல் ஒர்க்கெலாம் பார்த்திங்கனாலே தெரியும், அந்த அரேபியன் ஸ்டைல்ஸில் இருக்கும். பட் ஆனால் ஆக்சுவலாக இது நான் பார்த்த வரைக்கும் அரேபியன்ஸ் யாருமே இல்லைங்க. உள்ள ஃபுல்லி பாகிஸ்தான் தான். எல்லாருமே பாகிஸ்தான் தான் கடை வச்சுருக்காங்க. அங்கங்கே மலையாளிஸ் பண்ண வச்சுருக்காங்க. தமிழ் நான் பார்க்கவே இல்லை யாருமே. உள்ளே போனோன்னே அப்படியே அந்த லைட்டிங் நம்மளை அப்படி கவர் பண்ணும். அந்த விண்டேஜ் லுக் இருக்கும். இதெல்லாம் என்ன ப்ராடக்ட்னே தெரியல மக்களே. தூக்கி போட்டு அடித்தா மண்டை உடையும் மக்களே கண்டிப்பாக. அந்த மாதிரி கல் மாதிரி இருந்துச்சு ஒன்றும். மஞ்சள் மட்டும் எனக்கு தெரியுது. அப்புறம் என்னென்னமோ வச்சுருக்காங்க. பட் இதெல்லாமே வந்து மோஸ்ட்லி பாகிஸ்தானி ஈரானிஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஷாப்பும் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு கண்டென்ட் போடலாம் மக்களே. இப்போ நம்ம அடுத்த கடைக்கு போவோம். இங்கே எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும். பட் ஆக்சுவல் ப்ரைஸ் என்னென்னு நான் எதையுமே கேட்கல. ஜஸ்ட் ஒரு ஃப்ளோவில் வந்து எடுத்தேன். நெக்ஸ்ட்டு எல்லாத்தையுமே நான் இன்ச் பை இன்ச் கேட்குறாங்க. பார்த்தீங்களா, அங்கே ட்ரெஸ்லாம் 1080 போட்டிருக்கு. அங்கே இருக்கிற எல்லாமே வெறும் 1080 தான் வரும். புர்கா, ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ்லாம் இங்கே ரொம்ப அஃபோர்டபுளாக கிடைக்கும். அதுபடி கொஞ்சம் அழகு சாதன பொருட்கள் இருக்குது. இங்கே யூஏயோடைய அழகான பில்டிங்ஸு, அவங்களுடைய கல்ச்சரு, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி நிறையா இங்கே வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஆஃபீஸில் ஃப்ரண்ட்டில் வச்சுருப்பாங்க ஷோக்கு. அது இங்கே நிறையா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க.
எல்லாமே இங்கே அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கக்கூடிய ஒரு ஏரியா. துபாய் விசிட்டிங் வர்றவங்க கம்பல்சரி இந்த ஏரியாவில் மஸ்ட்டு விசிட் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு துபாய் வந்து ஒரு ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா ஏரியா அவ்வளோ பெரிய ஏரியா, அவ்வளோ கடைகள் இருக்குது. நீங்கள் நிறையா பார்கெயின் பண்ணலாம். இது எதுவுமே ஃபிக்ஸ்டு ரேட்டு கிடையாது. நாங்கள் வந்த டயத்தில் நிறையா ஷாப் க்ளோஸ் ஆனதுனால நாங்கள் எங்களாலேயும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலை. ஜஸ்ட்டு ஒரு 5-6 கடை தான் நான் எடுத்தேன். அதுக்குள்ளே வந்து டைம் ஆயிடுச்சு. இதெல்லாம் என்ன சாதனம்னே தெரியலை. கலராக கல்லுலாம் வச்சுருக்காங்க. மேபி எவனாவது தூக்கிட்டு ஓடணுன்னா கல்லை விட்டு அடிக்க அதுக்காக இருக்கும் போல், சும்மா பண்ணுக்கு. பட் கலராக இங்கே நிறையா பொடி இருக்குது. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க என்னன்னே தெரியல. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நம்ம பார்ப்போம் ஒன் பை ஒன்றா. என்ன இதோட பர்பஸ் ஆஃப் யூஸ் என்ன, இதனால இப்படி எவ்வளோ கலர்ஸ் இருக்குது பாருங்களேன். பிங்க் கலர்லாம் ஏதோ பொடி இருக்குது மக்களே, என்னன்னே தெரியல. நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக இதை பார்ப்போம். இப்போ செஸ்ட் ஃப்ளோவில் பாருங்கள். இது எல்லாமே ஈரானி ஃபேக்ட்ரி அவங்களுடைய கண்ட்ரியிலேருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே சின்ன சின்ன ஷாப்ஸு இங்கே நிறையா இருக்குது. இங்கே எல்லாமே நம்ம கம்மி விலையில் அவங்கள்ட்ட குறைச்சி கேட்டு வாங்க முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதை விசிட் பண்ணிட்டு போங்க. நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கும்போதே பூனை கற்றுச்சு மக்களே. என்னடான்னு பார்த்தா பொம்மை பாருங்கள் மக்களே. வெறும் 10-20 ஏடி தான் புர்காஸ்லாம். இங்கே நிறையா இருக்குது. ஷால்ஸ்லாம் வெறும் 5 ஏடிக்கே வாங்கலாம். ஹேண்ட்பேக்ஸ்லாம் 5 ஏடிக்கு வாங்கலாம். இங்கே உள்ள புர்கா எல்லாமே 10 ஏடி, 100% காஷ்மீர். எல்லாமே பாகிஸ்தான், ஈரான் அந்த பக்கம் இருந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி இங்கே இம்போர்ட் பண்ணி விற்றுக்கிட்டு இருக்காங்க. புர்கா இங்கே நிறையா இருக்குது. எல்லாமே நல்ல ப்ரைஸில் கிடைக்கும். நான் ஜஸ்ட்டு அந்த மாடல்ஸ் மட்டும்தான் வீடியோ எடுத்தேன். பட் என்ன ப்ரைஸ் கேட்கல. மோஸ்ட்லி ஒரு 50 திரம்ஸ் இருக்கும். இதெல்லாம் அந்த ப்ரைஸுக்கு தான் இருக்கும். ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இருக்கும். இது ஒரு பாகிஸ்தானி வச்சுருந்த கடை. லாஸ்ட் டைமிங்கில் நாங்கள் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டோம் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு வீடியோ எடுக்கலாமான்ட்டு. அவர் ஓகே சொன்னார். அப்படியே பார்த்தோம். இதெல்லாம் இங்கே அவங்க கடையோடைய ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே 5 திரம்ஸு. இது யார் வாங்குவான்னு தெரில. இந்த மாதிரி நிறையா டிசைனாக என்னென்னமோ மாடலில் இருந்துச்சு. எல்லாம் பாருங்கள். இவர் தான் அந்த நல்ல மனுஷன். கேட்டோடனே டோரை திறந்து அவர் சாப்பிட உட்காந்துக்கிட்டு இருந்தார். கேட்டோடனே உடனே டோர் திறந்து எடுங்க பைஜான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நம்மளை வர சொன்னார். அவர் டீசெண்டாக இருந்துச்சு. வெளிலே கூட போயிட்டார். வெளில போயிட்டு நம்மளை வீடியோ எடுக்க விட்டார். இதெல்லாம் ஃபஸ்ட்டு அவங்களுடைய இதுதான் செட்டு. பேசிக்காக இங்கே உள்ள எல்லா கடையிலையுமே இந்த செட்டப்பில் தான் மோஸ்ட்லி இங்கே இருக்கிற கடை எல்லாமே இருக்கும். இந்த மாதிரியான சாதனங்கள் தான் இங்கே கிடைக்கும். அப்படியே இந்த ஃபார்மேட்டில் தான் மோஸ்ட்லி எல்லோரும் வச்சுருப்பாங்க. அத்தரு அப்புறம் இதெல்லாம் அப்படியே பாருங்கள் ஒன்று ஒன்றா இருக்குது. எல்லாமே பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு எல்லாத்தோடைய ரேட் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, கலராக இருந்த ஜாமான்லாம் என்ன, எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்ட்டு கண்டிப்பாக பார்ப்போம். எல்லாமே நல்ல ப்ரைஸில் கிடைக்கும். இங்கே வந்து இங்கே வந்து பாகிஸ்தானி நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் எல்லாமே கொடுக்குறாங்க. நல்ல ப்ராடக்ட் கிடைக்கும். கம்மியாக இருக்கிறதுனால டேமேஜாக இருக்குமா அந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் யோசிக்க தேவையில்லை. எல்லாமே நல்ல தரமான ப்ராடக்டாக இருக்கும். இங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நாங்கள் சும்மா ஏதோ விளாக் எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு வந்தோம். ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ப்ரீஃபாக போடலாம்.
மக்களே அம்பர்லாவை பாருங்கள் மக்களே, இது யார் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணுவான்னு எனக்கு தெரியல. இது உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் இருந்தால் அவங்கள டேக் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி செருப்பும் அம்பர்லாவும் யார் போடுவான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க, அதில் சம்திங் ஏதோ டேமேஜ் இருக்கிறதுனால இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை கிளியர் பண்ண. இப்போது நம்ம விலாகலாம் முடிச்சுட்டு வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ளே எங்கெங்கே என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்கும், எவ்வளோ சீப்பாக கிடைக்கும், துபாயில் எங்கெங்கே போய் நம்ம பார்க்கக்கூடிய விசிட்டிங் பிளேசஸ் இருக்குது, இந்த மாதிரியான போஸ்டிங்ஸை கண்டிப்பாக நான் வீடியோவாக போட்டு வர்றேன். அதுக்கு நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் போடுற வீடியோ உங்களே ரீச் ஆகும். நம்ம போகிற டைமிங் தான் கிட்டத்தட்ட லாஸ்ட் டைமிங். இதோட போட்டிங் சர்வீஸ் நீ எல்லாமே ஸ்டாப் ஆக போகுது. நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கனவில் வாழ்ந்த காலம் ஒன்று, கனவிற்காக வாழும் காலம் இன்று. வெற்றியும் தோல்வியும்